இன்றைக்கி கேப்சிகம் வச்சு சூப்பரான எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து எல்லோ கேப்சிகம் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து ஒரு கேரட் சின்ன சின்னதாக கட் பண்ணது, அப்புறம் ஒரு ஆனியன் இதுவும் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 பூண்டு பல்லை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா கேரட்டை போட்டு வதக்கணும். ஏன்னா வந்து கேரட் முதல்ல போட்டால் தான் அந்த சவுக்குன்னு இருக்காது, ரொம்ப இல்லைனா ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்காது. அதுக்கப்புறமா வந்து கேப்சிகமை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம், தட்டு போட்டு மூடி வச்சாலே அது வந்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கிறேன். பெரியவங்களுக்குனா கொஞ்சம் மசாலா வந்து அதிகப்படுத்திக்கலாம். இது குட்டி குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே கம்மியாக போட்டிருக்கிறேன். அது கூட வந்து இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கிறேன். அந்த முட்டையை நல்லா ஊற்றி கிளறிடணும். சாப்பாடு வந்து ஏற்கனவே வந்து வடித்து ஆற வச்ச சாப்பாடு இருக்குது, அதை போட்டு கிளறிக்கலாம். இல்லை லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலுமே அதுலேயும் செய்யலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கிளறி முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாதம் உடையாத மாதிரி கிளறி விட்டுடணும். சாதத்தை போட்டு கிளறினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இறக்க போகும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான கேப்சிகம் கேரட் எக் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் வந்து மசாலா காரம் எல்லாமே ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப குட்டி பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால உங்கள் கொஞ்சம் பெரியவங்களுக்கு இல்லை கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.